ஆமென். அதன் அர்த்தம் என்ன? நமக்கண்டு அனுப்பப்பட்ட வார்த்தை தாமதியாமல் நம்மை வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. தெரியாது தெரியாது. இந்த எலியா வர்றது வரைக்கும், இந்த சாரிபாத் விதவைக்கு தெரியாது. சில வார்த்தை வர்றது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வேர்டு வந்ததும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்க சொல்லும் போது எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? அங்க ஒரு விதவை இருக்காப்பா, நீ எப்படியாவது அவளை நீ போனா அவ ஆசீர்வதிக்கப்பட்டுருவா, அவ சாக கிடக்குறா, பையனுக்கு சாப்பாடு இல்லாம, இப்படிதானே சொல்லி இருக்கணும். ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்ப எலியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு 1 ராஜாக்கள் 17:9 அங்கே இருக்கிற ஒரு விதை. அங்க எத்தனை விதவைங்க இருப்பாங்க? நிறைய. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஊரு சொல்றார், ஒரு அடையாளத்தை சொல்றார். எதை சொல்லல தெரியுமா? பேர் சொல்லல. அனனியா கிட்ட சொல்லுவார், நீ தமஸ்குவுக்கு போய் அங்க யாரை தேடு? சவுல் என்னும் பேர் கொண்ட ஒருவனை. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார்? இங்க ப்ராபசி எப்படி வருது? பேர் சொல்லி வருது. ஆனா சாரிபாத் விதவைக்கான ப்ராபசி எப்படி வரல? பேர் சொல்லி வரல. பல நேரத்துல நமக்கு, ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் பேரை சொல்லி சொல்றீங்க, ஆண்டவரே பேரை சொல்லி சொல்றீங்க. ஆமென், ஆமென். இந்த வேர்டை நான் இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரியும்படி நான் சொல்றேன். ஆண்டவர் இங்க விட்டு கொடுக்கல, அதே நேரத்தில் அவளுக்கான ஒரே ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப அந்த ஒரு விதவை எந்த விதவை தெரியாது, தெரியாது. எலியாவுக்கு தெரியாது, ஆனா எலியாவுக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அப்படிதானே இருக்கும். 1 ராஜாக்கள் 17:8 கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இப்ப அந்த வார்த்தையின்படி எலியாவுக்கு தெரியாது, ஆனா எதுக்கு தெரியும் தெரியுமா? வார்த்தைக்கு தெரியும், வார்த்தைக்கு தெரியும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது ஏசாவின் மேல் இறங்கிட்டு அப்படின்னு பைபிள்ல கிடையாது. அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கென்று ஒரு வார்த்தை அனுப்பினால், அது பெயர் சொன்னாலும் பெயர் சொல்லவில்லை என்றாலும், என்னோடு இருக்கிறவர்களுக்கு அது தெரியாம போனாலும், அது என் பக்கத்தில் இருக்கிறவன் மேல் இறங்காது, அது என் மேலதான். ஆமென். மத்தேயு 2வது அதிகாரத்துல, நேரம் இல்லாததுனால எடுக்க வேண்டாம், நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். 2வது அதிகாரத்துல 2 ப்ராபசி நிறைவே, 2 நிறைய ப்ராபசி அங்க நிறைவேறுது. அதுல குறிப்பா 2 ஊர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பெத்லகேமை குறித்து, இன்னொன்று இயேசு எங்கே வளர்ந்தார், நாசரேத்தை குறித்து. பெத்லகேமை குறித்த ப்ராபசியை நமக்கு தெளிவா தெரியும். நாசரேத்தை குறித்து நஸ்ரேயன் மத்தேயு 2:19 நினைக்கிறேன். கடைசி வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க. நஸ்ரேயன் என்னப்படுவார் என்று உரைக்கப்பட்டது. ஆமென். அதுக்கு முன்னாடி 6வது வசனமா, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி யாரு? மீகா. 5வது அதிகாரம் 2வது எடுக்க வேண்டாம். இதே போல நாசரேத்தை குறித்து நீங்க பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வைக்கிற காரியமே அதான். நீங்க தேடலாம், நீங்க அதுக்கு ஏற்றார் போல வசனங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு, இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த பெத்லகேமை போல, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் 1000ங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தால், கரெக்டா அந்த பெத்லகேமை தூக்கி அந்த வசனத்தை இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும். அவர் சொன்னார்ல இவங்களுக்கு, அதே போல செஞ்சார். ஆனா நாசரேத்து, நஸ்ரேயன் எனப்படுவார், நாசரேத் ஊர்ல ஆமே நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம், கண்டுபிடி
கண்டுபிடிக்க முடியும். அது மறைபொருள். ஆமென். எனவேதான் பெத்லகேமை தேடி வராங்க. நட்சத்திரத்தை பார்த்ததும் பெத்லகேமை தேடி வராங்க. அவங்களுக்கு தெரியுது, பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இங்கதான் நடக்குதுன்னு. ஆனா பைபிள் தெரிஞ்சவனுக்கு கூட தெரியல. நாங்க வேத புத்தகத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு சொல்லும் போது அவர் நசரேயனாக இயேசு. உடனே ஆமென் நாத்தான்வேல் கேட்கிறார், என்னது நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஆமென். நீ அது தெரியணும்னா வந்து பாரு, வந்து பாரு. ஆமென். உன்னை குறித்து தெளிவான, நம்மை குறித்த வார்த்தைகள் நிறைய நமக்கு புரியல. நமக்கு எப்படி புரியணும்னா பேரை சொல்லி, ஆமென், தமஸ்குவுக்கு போ, நேர் தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்னப்பட்ட ஒருவனை பேர் சொல்லி சொன்னாதான். அதையே நம்ப மாட்டேங்கிறோம். ஆமென். இந்த சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்பது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேமை குறித்த தீர்க்க தரிசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது வேதத்தை அறிந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாசரேத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல. ஆனாலும் பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறினதோ அது போலவே நாசரேத்தை குறித்து ஆமென் கேட்பாங்க. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு கேட்டா சிலர் அடிப்பாங்க பாருங்க, இது என்ன கூப்பிட்டு பேசினார்னு. சிலருக்கு புரியாது. ஆண்டவர் பேசினாரு ஆனா தெரியாது, தெரியாது. ஆமா, சில செய்தியில உறங்கிட்டு தெரியாதுன்னு சொல்ல, அது கிடையாது. இருக்கிறாங்க மறைபொருள், மறைபொருள். ஆண்டவர் மறைபொருளை வைத்திருக்கிறார். சில காரியத்தை அப்போ ரிவீல் பண்ண மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு இந்நேரத்துல ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு சவுல் வந்ததும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆனா தாவீதுக்கான அந்த தைல கொம்பை எடுத்துட்டு நீ போங்கிறார், போங்கிறார். ஹல்லேலூயா. அதாவது கொஞ்சம் தெரியும். ஒரு வீட்டை குறித்து சொல்றார். எந்த வீடு? ஈசாயின் வீடு. இந்த வீட்டில் இருக்கிற ஒருவனை நான் தெரியும், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தெரிந்த. அது கூட ஓகே. சாரிபாத்ல ஒரு விதவைன்னா எத்தனை விதவைங்க இருப்பாங்க, எத்தனை விதவைங்க இருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தை தவறான எங்கேயுமே போகல. வார்த்தையோட எலியா நேரா வந்தாச்சு. நம்ம கூகுள் மேப் பார்த்தே தண்ணிக்குள்ள வண்டி இறக்கும். இல்ல அப்படி இடையில ஒரு நியூஸ் குளத்துல வண்டி நைட்டு போய் விட்டு வண்டி குளத்துல மேப்பு வச்சது பெரிய ஒரு அழகா சொல்றாங்க. ஆமென். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. எலியாவே ஆனா வார்த்தை சரியா சந்திக்கும். இதான் டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எலியா புறப்பட்டு போகிறான். 10வது வசனம் 1 ராஜாக்கள் 17:10 வாசியுங்கள். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை. என்ன டைமிங்! இங்க விதவைலாம் இங்க எத்தனை விதவைகள் கேட்டா பெரிய லிஸ்டே வரும், பெரிய லிஸ்டே வரும். ஆனா அந்த வாசலுக்குள்ள நம்ம ஆளு என்ட்ரு ஆனதும் அங்கே ஒரு விதவை விறக பொறுக்கிட்டே இருந்த. அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பேர் இருந்தாலும் ரூத்தே நீ போவாஸ் கண்ல தென்படுவ. எலியா வந்ததும் அவளை பார்த்து, இங்க பாருமா நீ தானே அந்த விதவை, சொல்லு. இல்ல, எலியாவுக்கு இப்போ என்ன தேவைன்னா நடந்து வந்த டயர்ட்ல கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு, அப்படிதான் கேட்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எப்படி கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க, கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய். எத்தனை பேரு, எத்தனை லெட்டர் பாருங்க. இப்போ இந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், எலியா போயிட்டு திரும்பி வந்திருப்பார்ல, திரும்பி வந்துட்டுனாலே அவன் அந்த வேர்டு அங்க தோற்றுட்டு இருந்தான்னு அர்த்தம். ஆமே, ஆமே. நான் தோற்கலாம், வார்த்தை தோற்காது, வேர்டு தோற்காது. கரெக்டான சந்திப்பு, கரெக்டான சந்திப்பு. என்ன சந்திப்புங்க! ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெதரேனே நாட்டில் கால் வச்சதும்
அந்த ஊர் ஜனங்கள் ஒருத்தர் கூட வரல. வந்திருந்தா அவனை சுகமாக்குறதுக்கு முன்னாடியே, போதகரே தயவு செய்து நீங்க போயிருங்கம்பாங்க. கால் வச்சதும் ஒரே ஒருவன் மட்டும் வந்து காலை விழுறான். யாரு தெரியுமா? யாருக்காக அவர் வந்தாரோ அவன் மட்டும் வருகிறான். ஆண்டவர் எதுவுமே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் இவ்வளவுதான் சொல்றாரு, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்துல கேட்கலாம் அவங்கள பத்தி. சிலர் லைஃப்ல நடக்கும்போது அவங்களுக்கு அது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார்ல, நமக்கு சிலருக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியுங்க, ஆனா சிலருக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் போதுதான் தெரியும். ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. சில காரியத்தை ஆண்டவர் மறைபொருளாவே வைத்திருப்பார். ஆனா நம்மை குறித்து பேசுவார், உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த விதவை நிலைமையோ. ஆமா, எலியா போனதும் சாட்சி கேட்கிறார். சொல்லுமா உங்க சாட்சி? ஆமே. அதாவது தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த அம்மா எதுவுமே சொல்லல. ஏன்னா வீட்டுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. போகும்போது அப்படியே ஒரு 2 சப்பாத்தியும் போட்டுட்டு வாமா. ஆமே. சிலர் அப்படிதான் கேட்பாங்க. ஆமே. ஹல்லேலூயா. கொஞ்சம் அரிசி இருக்கா? இருக்கு. அப்படியே கொஞ்சம் வேற ஏதாவது கறி இருக்கா? இல்லை நாங்கள் மொத்தமா சோறே வச்சுட்டு எடுத்துட்டு வேற சில அப்படி இப்படிதான் கேட்பான். கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கூட அப்படியே எடுத்துட்டு வான்னு சொல்லும் போதுதான் இந்த அம்மா சொல்றாங்க. 12வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அவளுக்கு இன்னும் தெரியல கர்த்தர் எனக்காகவே அனுப்பி இருக்கிறார். இன்னும் தெரியல. ஆனா இந்த ஒரு வசனத்தை இத ஜீசஸ் சொல்லுவார் பாருங்க. எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப பிடிக்கும். லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களிலே, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டில் உள்ள சாரிபாத்து தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், என்ன அதன் அர்த்தம்? உனக்கென்று தேவன் ஒரு வார்த்தை அனுப்பினா வரிசையில எத்தனை பேர் இருந்தாலும்